10 100 கோடி உயர வேணும் ஆதி கையிலை போல எந்த முகம் போனாலும் அவங்க போனாலும் தங்க முகங்களாக வாழ்க வாழ்க ஆமா போனாலும் கருப்பசாமி ஆடும் குல கோமரமா மக்கள் வீர மனைவியோடு என் கொழுந்தே மங்களம் அணிடுடி வாழ்க வாழ்க முள்ளு வந்து முறிந்திடாமல் முறிந்த பூவும் வாடிடாமல் சிம்பு வந்து முறிந்திடாமல் சுழி காற்று வந்தும் வீழ்ச்சிடாமல் பேச்சு அம்மாளோட அருளால அம்மா கிருவையாலே இன்றைக்கும் பெருமையோட நிடுடி வாழ்க முறியாம முடிந்து வாடாம சும்பு முறியாம சுழி காற்று வீசிடாமல் ஆள் போலே இலை தளர்ந்து அருகு போலே வேர்கள் ஒன்றி மூங்கில் போலவே அன்னை சுத்தமாகி இன்றைக்கு அவங்க குடும்பம் எல்லாம் எங்க அப்பா முருகையா தேவருடைய கிருபை கடாட்சியத்தினாலும் யாருடைய கிருபை கடாட்சியத்தினால எங்க அப்பா முருகையா தேவர் ஆடிய ஆட்டத்தை தான் இப்ப என் குழந்தை பிள்ளை குமார் அவர்கள் ஆடுகிறார்கள். பெரிய சாமி கொண்டாடியா அவளை எங்க சித்தப்பா போய் கோமரம் முடிச்சிருக்காவோ. என் மருமகை ஈன்றெடுத்த அருந்தவ செல்வி தவக்குமாரி என் பேத்தி மேல எங்க அப்பா முருகையா தேவர் வந்து அருளாகி ஆடுகிறார்களாம். அழகா ஆடுறா, ஆடுறது மாதிரி ஆடுறா. ஆம்பளை பிள்ளையா இருந்தானா இதை விட நல்லா இருக்கும். பாத்தீங்களா ஆட்டத்தை முன்னால பாத்தீங்களா முதல்ல. அதனால அவங்களுடைய எங்க முருகையாப்பாவுடைய குடும்ப குலகோத்திர வழிவழி வம்சங்கள் எல்லாம் என்னென்னைக்கு நீடூடி வாழ்க வளர்கவென்று நாங்க வாழ்த்தி கொண்டு கதைக்கு வருகின்றோம். அந்த மகிழம்பூவானவள் அந்த மகிழம்பூவானவள் அடுத்த வீட்டுக்கு போனவளை நான் அழைத்துட்டு வந்து வாழ மாட்டோம்னு ரஜகன் சொன்ன சொல்ல மந்திரி பிரதானிகள் காதலே கேட்டு ஹரிராமபூமானுடைய அரமனைக்கு வந்து மற்றவங்க எல்லாம் எல்லாம் நல்லா வந்து சொன்னாங்க. இவங்க எதுவும் சொல்ல முடியாம காலம் தேய்ச்சிட்டு நிக்காங்க. ஏன் தேய்ச்சிட்டு நிக்காங்க? ஏன்னா சொன்னாலும் குற்றம், சொல்லாம இருந்தாலும் ராம துரோகம் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தயங்கி நின்னாங்கலாம். ஹரிராமச்சந்திரன் பார்த்தார். அப்பா தலையாரிமார்களே, மந்திரிமார்களே, ஏ சுசேந்திரா, ராமபூமானுக்கு கை துணை மந்திரி, அவர் பேர் தான் சுசேந்திர மந்திரி. ஆமா சுசேந்திரர். அந்த சுசேந்திரரை அழைத்தார். என்னப்பா நீ போன வீதியில என்ன ஆச்சு சொல்லுன்னு கேட்டார். சுவாமி, சொன்னாலும் குற்றம், சொல்லாம இருந்தாலும் இவங்களுக்கு ராம துரோகம் பிடிக்கும். ஒவ்வொரு வீதிகளிலும் உங்க ராமத்தை பாடுகிறார்கள். வண்ணாருடைய வீதியில ராமன் குலமோ சூரிய குலம் சுட்டெரித்து விடும், என் குலமோ சந்திரகுலம். வண்ணார் குலத்துக்கு வடுப்பட்டா தீட்டென்று பேசுகிறான் அந்த ரஜகமுத்து. மனைவி அண்ணன் வாங்க போனவா அடுத்த நேரம் ஆகி வந்தாளாம். இவன் அடிச்சானா, அடிவறுக்க முடியாம அவ அடுத்த வீட்டுக்குள்ள போய் ஒளிந்தாளாம். அடுத்த வீட்டுக்குள்ள ஒளிந்தவளை இனி அழைத்து நான் வாழ மாட்டோம்னு ஒரே பிடிமுரண்டா இருக்கான். ராமபூமான் கேட்டாரா? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யென்று அவரும் மறுபடி மந்திரி பிரதானி போலே வேடம் கொண்டு நகர சோதனைக்கு வருகிறார். நகர் சோதனைக்கு வருகின்ற பொழுது அன்னைக்கு அந்த ரஜகன் அதைத்தான் பேசுகின்றான். ராமன் குலத்தை போல என் குலத்தை நினைக்காத, பன்னார் குலத்துக்கு வடுப்பட்டா தீட்டப்பா போவ எனக்கு வேண்டாமனா. சீதையை 10 மாசம் சிறை எடுத்துட்டு போனார் ராவணே. சிறை மீட்டித்தானே ஹரிராமபூமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் குலத்தை போல என் குலத்தை நினைத்தீர்களா அப்படின்னு இவன் பேசினதை இவர் காதால கேட்டுக்கிட்டார்.
அப்ப என்ன நினைக்காரு, நம்ம சண்டைக்கு போவோம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு தார்பாச்சு கட்டிக்கிட்டு போயிருவோம். ராம என்ன நினைத்தார் தெரியுமா? அவன் சொல்வது உண்மைதானே? யாரு சொல்வது உண்மைதானே? அந்த ரஜகன் சொன்னது உண்மைதானே? அவன் மனைவி சற்று நேராகி வந்ததுனால தானே அவன் அந்த வார்த்தையை பேசுதான். அடுத்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான்னு சொல்லி நம்ம சீதாதேவியை 10 மாசம் இலங்கைக்கு கொண்டு போயிருந்தான் ராவணன். அதைத்தானே சுட்டி காட்டி சொன்னா, வேற தப்பா சொல்லலையே. அவன் சொல்வதுதான் உண்மை என்று அரிராமபுமான் பாடிய முகத்தோட வருத்தம் கொண்ட உள்ளத்தோட தன்னுடைய அரமனையிலே வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த அரிராம பூமானோ பூமானோ அரிராம பூமானோ ரஜகன் சொன்ன சொல்லால தலையது தாங்க வந்து சிந்தையின் வந்து கவலை கொண்டு அம்மா கவலை கொண்டு திடீர் வந்து சோர்வடைந்தார். அப்படி கவலையோடு இருக்கும் போது இளைய பிள்ளை லட்சுமணனும் அண்ணா அண்ணா ஹரிராமா கவுந்து கண்ணும் சிந்தையுமா அண்ணாவே இருப்பதென்ன? நீங்க கவலைப்பட்டா என்ன ஆகும்? என் ஹரிராமச்சந்திரரே உங்க மனதுக்குள் இருக்கும் கவலையே அருமத்தம்பி இடத்திலே சொல்ல வேணும் என்று சொன்னார். ரஜகன் சொன்னா அப்படின்னு சொன்னா நம்ம சீதையை கொண்டு போய் வனத்துக்குள்ள விட மாட்டான் அப்படின்னு காட்டி மறைத்து தான் அவங்கிட்ட பேசணும். அப்படின்னு மனதுக்குள்ளே நினைத்த மகராஜன் ஹரிராமபூமான் வாடாதம்பி பரதனையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, உங்க மைனியான சீதையை தான் வனவாசம் போக வேணும். அன்றொரு காலம் 16 வருடம் நாங்க வனத்துக்கு போனோம். மீண்டும் இந்த வனவாசத்தை எப்ப பாப்போம்னு சீதை என்கிட்ட கேட்டா. இப்போது நீ கொண்டு விட்டுட்டு வாப்பான்னு இளைய தம்பி பரதனிடம் முதல் சொன்னார். பரதன் சொன்னா, அண்ணா அன்று சீதையை வனத்துக்கு நீங்க அழைத்து போகும் போதே அயோத்தி அருள் மாறி இருந்தது. என் சீதாதேவி இல்லாத இடம் சிறப்பு இல்லாம இருந்தது. இன்னைக்கு 16 வருடத்துக்கு பின்னால நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுறத நாங்க இப்பதான் கண்ணால பாக்கோம். இப்ப கொண்டி வனத்துல விட சொல்லுதீங்களே, இது உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கா? நான் போக மாட்டேன் அப்படின்னு பரதன் விலகனா. சத்ருக்கரை கூப்பிட்டார். அவன் போனானா? இல்ல நான் போக மாட்டேன்னா. ஏ தம்பி இளைய பெருமாள், ஐயா ஏ லட்சுமணா, லட்சுமணா நீ வனத்துக்கு அந்நியரை கொண்டு விட்டு வரவேணும் என்று சொன்ன உடனே நான் போக மாட்டேன் அண்ணாவே, அன்னையான சீதையை தான் வனத்துக்கு அழைத்து நானும் இளைய தம்பி நானும் போக மாட்டேன். அந்த வார்த்தை சொல்லாதங்க அண்ணா, அந்த வார்த்தையை தூர விடுங்கன்னார். உறவாள உருவுகின்றார் ஹரிராமபூமான். ஏன் உறவாள உருகுறார் தெரியுமா? எதற்கு? அதையும் போக மாட்டோம், பரதையும் போக மாட்டோம்னா, சத்ருக்கையும் போக மாட்டோம்னா, லட்சுமணனை கூப்பிடுதா இவனும் நாம் போக மாட்டோம்கானே. அப்ப நம்ம என்ன செய்ய? விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம இந்த வாளுக்கு நாமல் இரையாகி விட வேணும் என்று உறவாள உருவாரா தன்னுடைய உடலை தானே தற்கொலைதான் செய்வோம் என்று தான் குடிந்து நின்றாரே. அப்போ ஓடி வந்த இளைய பிள்ளை லட்சுமண பெருமாளும் ஏ அண்ணா ஹரிராமா அப்படின்னு
என்று கையை வழி மறித்து இப்படி அமர்த்தினார். அண்ணியை நான் கொண்டு விட்டுட்டு வரேன், வாழத்தூர போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கையமர்த்தி அண்ணி பக்கத்துல வருகிறார். அண்ணியரே மைனியரே, அன்று ஒரு நேரம் எங்க அண்ணாட்ட வனத்துக்கு எப்ப போகணும்னு கேட்டீங்களாம். இப்போது உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால வாங்க நம்ம வனவாசத்தை அப்படியே ஒரு சுத்திட்டு வருவோம்னு இளைய லட்சுமண பெருமாள் கூப்பிட்டார். மறுத்தாளா? வாரேன் வாரேன் என்று சொல்லி வாக்குரைத்து அந்த வடிவழகனை அவள் அழைத்துக் கொண்டு அந்த சீதாதேவி எங்க அத்தையிட்ட விடை வாங்கி வருகிறேன் என்று அந்த கோசலையா பக்கத்தில சீதாதேவி வருவாளா? அத்தையரே மாமியரே, உங்க மருமகளாம் சீதாதேவி வனவாசம் நான் போறேன், விடை கொடுங்க மாமிமாரே. மாமியாட்ட போய் நான் வனத்துக்கு போறேன் அத்தை, எனக்கு விடை கொடுங்கன்னு போய் கேட்டா நம்ம மாமியானா சொல்வா, நீ வனத்துக்கு போனான்னு வனவாசம் போனா எனக்கு என்ன, நீ எங்க போனா எனக்கு என்ன சண்டாளியும்பா. அம்மா அவ சொன்னாள். அந்த 3 மாமியாரும் சொல்லலையா? அந்த கோசலை, கைகேசி, சுமத்திரை 3 பேரும் என் தலையான தலைமகள மருமவான்னு சொல்லல, மருமவான்னு சொல்லல, தலை மருமவா மவளுக்கு சமாதானமா மாமியாருக்கு. மகளை போல மருமகளை வச்சு பாதுகாக்கணுமா. சரியா? அந்த மருமகள மகிழம்புவ அழைப்பாள சீதாதேவி, என் மருமகளே சீதாதேவி, நீ வனவாசம் போக வேண்டாம், கோசலையால் கைகேசி அந்த சுமத்திரையால் 3 பேரும் போக வேண்டாம் மருமகளே, நாங்க புத்தி சொன்னா கேளு அம்மா, கற்போம் கலைந்து விடும், உனக்கு கை குழந்தை கிடையாதம்மா, போக வேண்டாம் போக வேண்டாம், என் புத்திய கேளுதாயின்னா. இல்லத்தை நான் வனவாசம் போயிட்டே வருவேன், விடுங்க என்ன வழி விடுங்க, நான் போயிட்டு மாறும்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்ட மாமிமார் 3 பேரும் தன் மருமகளான சீதாதேவிக்கு அவளுக்கு தேரதத்தை லட்சுமணன் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். மாமி 3 பேரும் அவளுக்கு இச்சிச்ச பலகாரம் செய்கிறார்கள். என்ன பலகாரம்? இடியப்பம், அப்பம், வடை, அதிரசம். என்ன சீமாட்டி உறங்குதாளா? உறங்க மாட்டா. அவளுக்கு மண்டபத்துல வேலைன்னா உறக்கமே வராது. அவளுக்கு மண்டபத்துல வேலை கொடுத்தா உறங்க மாட்டா. ஆமா. அதனால பாருங்க, இட்லி மருமகளுக்கு இட்லி இடியப்பம். அப்ப இட்லி தான் பலகாரம், இடியப்பம் தான் பலகாரம், பால் குளக்கட்டை தான் பலகாரம், மாவால தான் நிறைய செய்வாங்க. இப்ப ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யாப்பழம். என்ன பழம்? கொய்யா. உங்க ஐயா அப்படின்னு சொல்லுறாங்க. இப்ப பல வகையா வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இட்லி, இடியப்பம், அப்ப வடை, அதிரசம், காரச்சேவு, காராபூந்தி இனிப்பு வகைகளே கிடையாது. அத்தனை சேகரித்து தேரதத்துக்குள்ளே ஏற்றினாங்க. சீதாதேவி அழைத்துக் கொண்டு ஸ்ரீராமபூமான் எங்கே வருகிறார் தெரியுமா? அந்த இளைய பிள்ளை லட்சுமணனும் சீதையை அழைத்துக் கொண்டு எங்கே வராரான்? அயோத்தி நகர் கடந்து அடுத்தது வாரபோது சீதையோட கண்ணுக்குத்தான் ஆகாத சகுனமல்ல, ஆகாத அது சமயம் வருகுதையா. போடே அப்படியே பாட்டு படிக்கணும். வரபோது பூனே கூறு காசு புதுப்பானை எதிராச்சு வாழாத கண்ணி பொண்ணு மூளாத நெருப்படுத்து முன்னால வருவாள் பரட்ட தலை கலவியாவா
பாதையிலே வரவே கண்டான் நரச்சதல கிளவியவா நரச்சதல நச்சுதான் தும்முவா அவன் நச்சுதான் தும்முவாளா அந்த சீதையம்மா வரபோது சாரதடையாசு சப்பம் அது எதிராசு கண்ட கண்ட சகுனமெல்லாம் கருத்தில் அவ நினைக்கலை ஓராந்தேரு ஈராந்தேரு மூணாந்தேரு தான் கடந்து நாலாந்தேரு கடந்து அஞ்சாந்தேரு வருவாளா ஆறாவது திருமதியிலே சீதாதேவி வரபோது தேருல உள்ளதொரு அச்சு கலண்டிடும் அச்சு கலண்டா என்னையாவும் தேர் அங்கனே நின்னுரும்ல கொடைச்சாஞ்சிரும் அச்சு கலரும் போது சீதாதேவி பார்க்கிறாள் என் பெருமாள் இளைய பெருமாளை லட்சுமணா ஐயா நம்ம வருகிற பொழுதெல்லாம் சகுனம் நம்ம முன்னால தெரிகிறது என்னமோ தெரியலையே நமக்கு யாரு என்னமோ பண்ணிட்டாங்களா இருக்கலாம் நம்ம வருகிற பொழுது அந்த அலறுது அழுகுரல் கேக்கு கூவை குறாகுது குரல் ஓசை போடுது இந்த சகனத்தையும் வாராம தெருக்கடந்து வாரோம் தேர்ல உள்ள அச்சு கலருத என்ன அநியாயம் இது என்ன அநியாயமோ என்ன மாயமோ தெரியல ஐயா அப்ப சொன்னார் லட்சுமணே மைனியரே அண்ணியரே இதெல்லாம் சகுனம் நினைக்கலாமா வாங்க இன்னும் நாம போகும் நிறைய இடம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சீதையத்தான் அழைத்து கொண்டு இளைய பிள்ளை லட்சுமண அனுலட்சுமண தேரதத்தை ஓட்டிக்கொண்டே சீதாதேவி மாறபோதே அயோத்தி செல்லும் அல்ல வருகுதையா அந்த சாலையால் மாறபோதே அவ வாரபோ அயோத்தி சந்தோஷமே வருகுதையா ஆவடே ஆவடே ஓட் ஓட் சீதையவ மாறபோதே சித்திரக்கூடம் வருவாளா அங்கிருக்கும் தேவரெல்லாம் சீதையை தான் கண்டபோது ராமஜெயம் பாடுவாராம் நலமுடனே வரவேற்றார் வரவேற்ற வேளையிலே சித்திரக்கூடம் தன்னாதிலே இளைய பெருமாள் லட்சுமணனும் சற்று நேரம் அங்கு தங்கி சித்திரக்கூடம் தன்னை விட்டு எங்கே எங்கே வாராரானா வால்மிகரா வனமதிலே அந்த வடிவழகி வாரபோதே சீதையவ வாரபோதே இன்னைக்கும் நம்ம மனிதர்கள் எதுல இருந்து வண்டியை விட்டு இறங்கி மாத்தாதடா அப்படியே இறங்கி நடந்து நடந்து போகும்போது நம்ம பக்கத்துல ஒரு சில பேர் என்ன காத்தடிக்கும் அதே மாதிரி அந்த சீதாதேவி தேரதத்தை விட்டு ஆற்றங்கரைக்கு அருகாமையிலே இறங்குகின்ற பொழுது அங்க காய்க்காத மரங்கள் எல்லாம் சீதையோட மகிமை கண்டு காய்த்து குலுங்கிருக்கு பூக்காத மரங்கள் எல்லாம் மரத்தில் பூத்து தான் குலுங்கிருக்கு பூத்து அங்கே குலுங்கும் போதே பார்த்தாரே லட்சுமணனும் ஆற்றங்கரையை கடக்கணும் அக்கறைக்கு சீதையம்மா போகும்போது நம்ம திரும்பி அயோத்திக்கு போகணும் ஆத்துல வெள்ளம் பெருகி ஓடுகிறது அந்த வெள்ளத்தை கண்ட இளைய பெருமாள் லட்சுமணனானவன் அந்த ஹரிராம பூமானை நினைத்த ஆண்டவா பகவானே ஸ்ரீராமச்சந்திரரே ஏ ஸ்ரீராமச்சந்திரரே சீதையை விட்டு என்னை வர சொன்னீங்கள நான் சீதையை விட்டு வர வேணுமானால் ஆற்றிலே ஓடுகின்ற தனி பொத்தாமடியில ஆத்தை விட்டு தள்ளி போகும் பொழுது முன் வத்தி பின் பெருக எப்படி பெருக
முன் வத்தி பின் பெருகன்னு அரிராம பூமானுடைய நாம ராமச்சயத்தை சொல்ல தண்ணி வந்து ஓடுன தண்ணி அங்க இங்குமே அப்படி அணை கட்டி நீக்கி அப்படி அணை கட்டி நின்ற போது சீதாதேவி அணியரை நீங்க இறங்கி முன்னால போங்க, நான் பின்னால வாரமனார் இளைய பிள்ளை அவ ஆற்றங்கரை அவ இறங்குவாளா அன்னையான அந்த சீதாதேவி அக்கறைக்கு அவ போவாடே அவ போவாளா அந்த அருமை பெண்ணா அந்த சீதாதேவி ஆடே ஆடே ஆமா போவாளா ஆற்றில் அந்த புறம் சென்றல்லவோ திரும்பி பார்க்கிறாள் இளைய பெருமாள் ஆற்றங்கரையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவர் அயோத்திக்கு திரும்பி வருகிறார். அண்ணா அண்ணா அரிராமரே அன்னையரை வனத்திலே விட்டு உங்க அருமை தம்பி இளைய பிள்ளை வந்தேன் வந்தேன் என்றார். இவ வெகு தூரம் சென்று திரும்பி பார்த்தார், செல்ல பிள்ளையை காங்கவில்லை என்றோ வந்ததொரு பெருமாளையும் லக்ஷ்மணன காணலைய காணவில்லை என்று சொல்லி இளைய பெருமாளை லக்ஷ்மணன காணாமல் சிந்தை வந்தா திடீர்வென்று சோர்வடைந்தாள். அங்கும் பதறிய ஆவிதனலாகி அவ மேனி அப்படியே குறைந்து திரும்பி சிலுத்து பார்த்தா பிள்ளைய காங்கலவன்னு அவளுக்கு மனசுக்குள்ள கவலை. காங்கலியே நம்ம புள்ள வராதவளுக்கு பிள்ளைய காங்கலிய வந்துட்டாளா புள்ள அவ வந்துருவா. அதனாலே அதனாலே யாரையுமே காணவில்லை என்று அவள் லட்சுமணனை காங்கவில்லை என்று மனம் நொந்து கவலை கொண்டு சிந்தையிலிருந்து திடீரென்று சோர்வடைந்து வாழ்வேற வனமதில கண்ணீர வடிப்பாளா கவலை ஒன்று புலம்புவாளா முத்து முத்தா கண்ணீரை ஆடே முகங்கள் எல்லாம் வடித்தழுதா பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்தழுதா. இளைய பிள்ளையை காணாம கண்ணீர் வடித்து காட்டுக்குள்ளன்னு சத்தம் போட்டு அழுவுதா. ஏ லட்சுமணா என்னத்தானே வருவார் லட்சுமணே? காட்டுக்குள்ள வனவாசம் போயிட்டாரு, எப்படி வருவாரு? ஏ லட்சுமணா ஓடி வருகிறாள். சீதை காணவில்லை என்று வாலிமிகரிசி தவத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவ அழுகுரல் சத்தத்தை கேட்டு என்னப்பா இந்த காட்டுக்குள்ள அழுகுரல் சத்தம் கேக்கு, இது யாராருக்கும் எவராருக்கும் ஓடி போய் பார்ப்போம் என்று தவத்துல இருந்த வாலிமிகரிசி வாராரு. சீதாதேவி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னம்மா நீ யாருமா அப்படின்னு கேட்டார். அயோத்திய ஆளக்கூடிய ஹரிராம பூமானுடைய தேவி நான் தான் சீதா பிராட்டி அப்படின்னு சொன்னாள். இப்ப எதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய்? நானோ ஒன்றுமோ இல்லையோனோ கற்பமுற்று இருக்கின்றேன். காட்டுக்குள்ள போகாதம்மானே எங்க அத்தைமார் 3 பேர் சொன்னா, கோசலை கைகேசி சுமத்திரையாள். மாமியார் சொன்னதை மருமகள் கேளாம போய் தான் வருவேன் என்று சொன்னேன். சொல்லிட்டேன். வேண்டிய சாதனங்களை எடுத்துக்கொண்டு எனக்கு சேகரித்து தந்தாங்க. நான் என் இளைய பெருமாளோட வந்தேன். அக்கறைக்கு வந்தேன். இக்கரையில தேடி பார்த்தேன், இளைய பிள்ளைய காங்கல. லட்சுமணான்னு சத்தம் கொடுத்தேன், அப்பமும் வந்ததாக தெரியல. சரி பரவாயில்ல காங்கலன்னு சொல்லி ஆனா கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கமினார். பயப்படாத, நீ கற்பமுற்றிருக்கிற உன் குழந்தைக்கு காவல் இன்னையில இருந்து இந்த வாலிமிகரிசி உனக்கு துணையாகவே புரிவேன் என்றார். உடனே சீதை அம்மா வனத்துக்குள்ளே இருக்கின்றாள். இந்த சிறப்பான வேளையில இந்த சிங்கார மேடையிலே பாடணும் அவளை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று
பார்வுகளும் பைம்புலைவாழ் நன்னகரத்திலே இந்த 5 புலையிலே சத்தியமுத்து சத்தியவாணி முத்து நகரியாக விளங்கி வரும் துர்க்கை அம்மாளுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால நம்ம ஒரு தடவை வந்து பாடணும். இப்ப எல்லாரும் இந்த பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் சத்தியவாணி முத்து மக்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி சாம கொடைக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு தடவை வந்து பாடனியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் உங்களை கண்டே பிடிக்க முடியல. இப்ப சால கருப்பங்கோயிலுக்கு நீங்க வாரியன்னு சொன்னதான் எங்களுக்கு ரெட்ட சந்தோஷம்னாலும். எப்பவுமே இந்த சால கோயிலுக்கு நம்ம நீங்க தான் வரணும். மாசி தலைச்சவாய் வாங்கலாம் வச்சிருக்கோம். ஒரு ஆடி மாசம் வைக்கலாம், ஒரு ஆடி மாசம் கூட வைக்கலாம். சித்திரையில 3வது செவ்வாய் முக்கியமான கிழமையை பிடிச்சி வச்சிருக்கா துர்க்கை அம்மா. நாங்க எப்படி வர முடியும்? என்ன செய்யட்டும்? நாங்க என்ன செய்ய? இந்த வருஷமே அட்வான்ஸ் தரமுனாச்சு எல்லாரும். நாங்க இந்த வருஷம் தந்தா நீங்க அடுத்த வருஷத்துக்கு வந்துருவீங்களான்னு கேட்டா, சரி இந்த வருஷம் கொண்டாந்து தாங்க, அடுத்த வருஷத்துக்கு துர்க்கை அம்மாளுக்கு வந்து பாடி விதம்ட்டேன். அதனால என் சீமாட்டினுடைய திருக்கரங்களினாலே நான் அவளுக்கு பொங்கலுக்கு பரிசு கொடுக்காட்டல அவ எனக்கு பரிசு கொடுத்துட்டா. பத்தியெல்லாம் பொங்கல் அன்னைக்கு நான் அங்க கிடையாது, வீட்டுல இல்ல. அவ வந்தாலும் வந்திருப்பா, நான் பார்க்கல. அதனால பாடுகின்ற புலமையை பாராட்டி நம்ம அப்பான்னா சீமாட்டிக்கு ரொம்ப இஷ்டம். எங்க தேவர் இல்லையேன்னு புலம்பி தவிச்சிட்டா. அதனாலே மடசாமி தேவருக்கும் சீமாட்டிக்கு ரொம்ப இஷ்டமான பிள்ளைகள். இப்ப அவர் புள்ள பஞ்சாயத்துல உள்ள வாராம்ல. ஆமா, அவர் புள்ள பஞ்சாயத்துல இன்னைக்கு அவளுக்கு துணைக்கு எல்லாருக்கும். அதனால பாடும் கலைஞர்களை பாராட்டி சீமாட்டியோட கரத்தால எனக்கு 100 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். அவள் ஈன்றெடுத்த பெற்றெடுத்த பிள்ளைகளோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட மாமன் மைத்துனரோட அவங்க சொந்த வந்த உறவு முறையார்களோட என் 5 புலை கருப்பசாமியுடைய அருளாலயம் எங்க ஆத்தானா இருக்காளே வடக்கு முகமா துர்க்கை அம்மாளை துதித்தா துன்பமெல்லாம் பறந்து போகும். இதுக்கு முன்னாடி நாங்க விளக்கு போட போனோம்னா செங்கோட்டைக்கு போவோம் துர்க்கை அம்மா கோயிலுக்கு. செங்கோட்டையில போய் போட்டு வருவோம் துர்க்கை அம்மா. இப்ப பக்கத்துல இருக்கா பண்பொழியில. வெள்ளி செவ்வாய்க்கு பாருங்க அவ கோயில விளக்கு போட கூட்டத்தை. ஆனா விளக்கு போட்டா விளக்கு நிறைவு யாருச்சுன்னு வைங்க, அந்த காரியம் செவிக்கும்ல. அந்த காரியம் செவிக்கத்தானே செய்யும். விளக்கத்தின காரியம் இன்னைக்கும் செவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா. அதனாலே அம்மா சீமாட்டியுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் துர்க்கை அம்மாளுடைய அருளால எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? வாழ வேணும் 100 கோடி, வாழ வேணும் 100 கோடி, மலை முருக அருளால மலை முருக முட்டு அடிச்சா போதுமே ஓடே. அந்த மலை முருக அவளோ எந்த முகம் போனா தங்க முகம் வாழையடி வாழையாக வம்முசங்கள் தலைவாரே அவர்கள் வம்முசங்கள் தலையவே வம்முசங்கள் தலைய வேணும். ஆத்த துர்க்கை அம்மா அருளால அவங்க துன்பம் எல்லாம் குறைய வேணும், இன்பத்தோட வாழ வேணும், பட்டி பெருக வேணும். சீமாட்டி குடும்பம் எல்லாம் என்னைக்கும் பாலாக பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், என்னைக்கும் பாலாக. பரிசளைத்த நெஞ்சங்கள் எல்லாம் நீடூடி வாழ்க வளர்கவென்று இங்கிருக்கும் அம்மா துர்க்கை அம்மாளை நான் வணங்குகிறேன் ஐயா. ஆமா சாமி.
ஆண்டவனுடைய திருவருளாலே சீதா பிராட்டிக்கு அன்றையில இருந்த வாலிமிக ரிஷி துணையாக இருக்கின்றாள். காட்டுக்குள் சென்ற சீதாதேவி அவ 40 நாள் உண்டுமோ இல்லையோன்னு போயிருக்கா. அந்த தேவியான உமையவளானவள் வாலிமிக ரிஷி துணையை கொண்டு எப்படி இருக்கிறாள் தெரியுமா? 3 நல்ல மாதமாச்சு, 3 நல்ல மாதமாச்சு, முத்து முத்தாக தேடுமா, பொத்தாமடிடா முகத்தில் களை கட்டிடுமா, 4 நல்ல மாதமாச்சு, நாயகனி தஞ்சோமம்பா, 5வது மாத்தேயில அங்கு முலந்தங்கு நீரும், 6 நல்ல மாதமாச்சு, 6 நல்ல மாதமாச்சு, சீதா அரவையரு பூரணமா, போட் 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 அவா அரவையரு நல்ல மதமாச்சு, தஞ்சம் என்றா 8வது மாத்தையில எழுத்திட்டு முட்டு அடிக்குதன்பாள், 9 மாதமாச்சு, ஓலையா சுழலுவாளா, 9 மாதம் ஓலையாக சுழன்றாள். 10 மாதம் முற்றும் பெற்று அவ பலன் பெறும் நாளையில வாலிமிக ரிஷி அவ பக்கத்திலே வந்தார். அவருடைய ஞான திருஷ்டியினால் வானுலக பெண்களை வரவழைத்தார். வானுலக பெண்களை சீதைக்கு துணையா வானுலக பெண்கள் வந்திருக்கா. நம்மளுக்கு துணையா யாரு இருப்பா? வயிற்று வலிச்சுன்னா நம்மளுக்கு துணையா நம்மள படைச்ச ஆண்டவன் தான் துணையா. அந்த நேரத்துல மருத்துவம்னு ஒருத்தர் இருந்தாங்க. மருத்துவம்னு வயதானவங்க தான் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. ஆமா, நம்ம 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 வெள்ளச்சாமி வீட்டம்மா தான் வருவா. ஆமா, வீட்டுல குழந்தை பிறக்கும் அந்த காலத்துல. இப்ப டாக்டர் ஆஸ்பத்திரியில போய் குழந்தை பிறக்கையில மருத்துவத்தை எங்க கூட்டிட்டு போவ? கூப்பிட முடியாதுல்ல. டாக்டர் அம்மா பக்கத்துல மருத்துவமும் அங்கேயும் நிக்கி இருந்தாலும் டாக்டர் அம்மா பக்கத்துல வந்தா தான் எல்லாமே நடக்கும். ஆமா, அதனால பாருங்க 10 மாதம் முற்றும் பெற்று அவ பலன் வரும் நாளையிலே அந்த வானலக பெண்கள் அந்த சீதா தேவியை சுத்தி துணையாக இருந்த பொழுது சீதை 10 மாதம் முற்றும் பெற்றாடே. பதிபூரண அவ கற்போமான பொத்தாமடிடா 10வது மாத்தையில அடே வாதம் கொண்டா சீதே வயருளைந்தா துப்பறிந்தா சீதை குறுக்கறிந்தாள். ஏ அம்மா பெண்களே, சில பொம்பளைய வயறு வலிச்சு நிக்கையில புருஷனை தேடுவாளாம். அவ சட்டை கிடக்க அவ்வளவு காங்கலியா அவருக்கு தங்காட்டுக்கு போயிருவாராம். அந்த காலத்துல காட்டு வேலைக்கு தானே போங்க, ஈத்த விட்டு போயிருவாராம். இவன் நிறமாத்த சூலியா இருப்பா. சட்டையை கிடத்த ஒரு ஆணில தொங்க போட்டு போயிருப்பாரு. ஒரு சட்டையை எப்படியும் ஒரு சட்டை துண்டு கண்டு கிடக்கும். இவன் வயறு வலிச்ச உடனே இவன் வாயில என்ன சொல்லணும்னு தெரியாம அவ சட்டை கிடக்க அவ்வளவு காங்கலியம்பாளாம். என் புரிஞ்சனே காங்கலியா சட்டை கிடக்க அவ்வளவு காங்கலிய கடவுள கையையும் காலையும் போட்டு உதறுவாளாம். இப்ப அப்படி யாரும் சொல்லுதம்மா? புருஷன் இலங்கையிலேயே இருந்தாலும் பொண்டாட்டிக்கு புருஷமாயிரும். ஒரே வீடியோ கால் தான். அதே மாதிரி பாருங்க, அந்த அருமை பெண்ணா சீதாதேவி வானுலக பெண்கள்கிட்ட சொல்லுகின்றாள். அம்மா ஏ பெண்களே, வானுலக தெய்வலோக சக்திமார்களே, நான் இந்த விதி தெரிந்திருந்தா கோயிலுக்கு போக மாட்டேன், குழந்தை வரும் கேட்க மாட்டேன், நம்ம மாதாந்த நடக்க மாட்டேன், ஏன் மண்ணு வேறே போதும் என்பேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் குழந்தை வர கேட்க மாட்டேன்,
குழந்தை வரம் கேட்க மாட்டேன் ஏன் கொண்டு போட் போட் தகதா தக தகத்தை நான் மாதாந்த நடக்க மாட்டேன் பெண்களே பெண்கள் அம்மா நம்ம அதள வரம் கேட்க மாட்டேன் என் மண்ணு வேறே போதும் என்பேன் எப்போ எப்போ மண்ண வேறே போதும்ங்க நிறமாத்த சூழியா இருக்குல்ல புருஷ மத்திரம் போதுமா புள்ள வேண்டாமா உனக்கு அவன் அந்த வேத வலி பொறுக்க முடியாம சொல்லுதா இந்த விதி தெரிந்திருந்தா கோயிலுக்கு போக மாட்டேன் குழந்தை கேட்க மாட்டேன் கொண்டவனே போதும் நடக்க மாட்டேன் வரம் கேட்க மாட்டேன் என் மண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கையில அதனால ஓட ஓட சொல்லிக்கிறது என் மன்னவரே போதும் என்று சொல்வேன் அப்படின்னு இவ புலம்பி தவித்த உடனே அம்மா நீங்க பயப்படாதங்க உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று மருத்துவமா கை கொடுங்க அன்னையான அந்த சீதாதேவியே மாதம் கொண்டா வயருளைந்தா இடுப்பறிந்தா தேவி குறுக்கறிந்தா அடி தொட்டியா வயருளைந்து அந்த சீதாதேவி ஆண் குழந்தாவா பெற்று ஆமா வயருளைந்து ஆண் குழந்தை பிறந்த போது வானுலே பெண்கள் எல்லாம் கூடி பெண்கள் எல்லாம் கொலவை போட குமாரி மழை பொழிய மழை பொழிய அந்த புனித மாதனெல்லாம் குலவை போட மழை போலிய அம்மம்மா போடுங்கம்மா குலவ நானே வாய் திறந்து இதுங்கள் அம்மா ஒரு குலவ பெண்கள் எல்லாம் உலகையிட்டார்கள் வானுலக பெண்கள் இடி இடிக்க மழை ஒளிய இரு கரையும் பெருக வால்மீகி ரிஷி வனத்துக்குள்ளே வந்து உதித்தார் ஒரு ஆண் மகன் குழந்தையை பெத்தவ அங்க யாரு இருக்கா குழந்தை பிறந்து கீழே விழவும் வானுலக பெண்கள் மாயமாக மறைந்து செல்கிறார்கள் வானுலக பெண்கள் அப்படியே மறைந்து சென்றவுடனே அவன் மறைந்து சென்றால் சீதை பார்த்தா குழந்தை பிறந்தவா நம்ம ஆற்றங்கரைக்கு போய் குளிக்க போக வேண்டும் என்று சொல்லி பெற்றெடுத்த பிள்ளையை இடது கையில் அவ தூக்கி இடுக்கி கொண்டு அந்த வால்மீகி ரிஷி பக்கத்துல சீதாதேவி எப்படி வருகிறாள் தெரியுமா அவ பெற்றெடுத்த பிள்ளையை தான் அந்த பேரழகி தூக்கி கொண்டோம் வனவாசம் தன்னாதிலே வால்மீகி ரிஷி பக்கம் வருவாளா அந்த சேரிலையா சீதாதேவி அந்த சேரிலையா சீதாதேவி சீதையவ வர்ற போதே வால்மீகி ரிஷிய வரும் தவம் அதுதான் இருக்காரே தவம் அதுதான் இருக்கும் போதே அவருடைய பக்கத்துல மகிழ மரம் அதுதான் மகுமையோட முளைத்திருக்கு முளைத்தது ஒரு மரம்தான் வீசினது 2 கொப்பு ஆகாயம் பூமிக்குமா
அது அந்தரமா முளைத்திருக்கு போர் போர் தகர்தா தக தகத்தை அந்த மகள மாறும் தன்னாதிலே ஓடுவாள தொட்டுலத்தான் தன்னுடைய குழந்தையைத்தான் ஓடுவாளா அம்மையான சீதாதேவி வால்மீகி ரிஷிய அழைப்பாளா ஐயா ஐயா ஏ வால்மீகி ரிஷியே நான் குழந்தை பெற்ற சீதாதேவி நாக சுனையிலே போய் நீராடி வருகின்றேன் மகிழ மரத்துல தொட்டில் போட்டிருக்கேன் என் மகனை உங்க பக்கத்துல தொட்டிலுக்குள்ள போட்டிருக்கேன் இந்த காட்டுக்குள்ள கடுவா வரும் சிங்கம் வரும் யானை வரும் புலி வரும் யானை வரும் இவைகளெல்லாம் என் பிள்ளைய அடிச்சிடக்கூடாது நீங்க கண்முழித்த நேரத்துல கட்டாயமா குழந்தைய பார்க்க வேணும் சீதையம்மா சொன்ன வார்த்தை காதுல கேட்டாரே தவிர தவம் கலைஞ்சிரும்னு சொல்லி பாத்துக்கிடுதம்மான்னு அவட்ட பேசல யார்கிட்ட பேசல சீதையம்மாட்ட வால்மீகி ரிஷி பேசல பாத்துக்கிடுதம்னு அவர் காதுக்குள்ள அந்த பேச்ச காட்டுக்கிட்டாரு காதுக்குள்ள தன்னுடைய வார்த்தைகளை மனதிலே நினைத்து கொண்டு இந்த சீதையம்மா தொட்டில போட்டா நாக சுனையிலே போய் தீர்த்தம் ஆடி நீர்த்தம் முத்தம் உடுத்த வேணும் என்று அந்த வால்மீகி ரிஷியை விட்டு அன்னையான சீதாதேவி அந்த வானும் தன்னாதிலே நாக சுனைக்கு வருவாளா வருவாளா நாயகியா அந்த சீதாதேவி தகதா தகதை சுனையவதானே வந்து முங்குவாழ அம்மா முழுகோ முக்கணன அவ நினைப்பா குளித்து அவா நீராடி நீராடி வர்ண நல்ல பட்டு கொடுத்து நீராடி அப்படி படிக்கணும் சுனை தன்னதில நாயகிய சீதாதேவி குளித்து அவ நீராடி வர்ணப்பட்டு உடுத்தி அந்த பாமரியா வர்ற போது தொட்டில மகள மரத்திலே தொட்டிலை போட்டு குழந்தையை போட்டு ரிசீட்டை சொல்லிட்டு வந்தா இவ நாகச்சுனைக்கு குளிக்க போன நேரம் அவருக்கு தவநிலை முடிந்தது சரி தவ நிலை முடிந்த உடனே பிள்ளையை பார்த்தார் காங்கல ஏன் காங்கல என்ன காரணம் இவன் நம்ம சொல்லுதான் இவர் காது கொடுத்தே கேட்கல வானகர கூட்டங்கள் ஐயறிவு படித்த குரங்கு சீனைகள் கூட அது குழந்தைகளை வயிற்றுல வச்சு தாவுது அப்ப இவர்கிட்ட நம்ம போட்டு வந்து என்ன செய்யணும் அவ பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா சரி போடும்போது சொன்னா பிள்ளைய தூக்கிட்டு போகும்போது அந்த ரிசீட்டை சொல்லல அப்ப இவர் முழிச்சு பார்த்தார் தொட்டில மத்தரம் காத்துல ஆடிக்கிட்டு கிடக்கு சீதை வந்து பிள்ளைய கேட்டா என்ன செய்வோம் அப்படின்னு இவர் மனதுக்குள்ளே நினைத்து தவம் இருந்தார் இல்லையா தவ மகிமை அந்த தவத்துல தெப்ப பில்லு வச்சிருக்காரு தெப்ப பில்லு என்ன பில்லு தெப்ப புல்லு அந்த தெப்ப புல்லை எடுத்து வால்மீகி ரிஷியானவர் தெப்ப புல்லு எடுப்பாரா முடிச்சாக போடுவாரா நான் முடிந்த தெப்ப புல்லு பிள்ளையாக மாற வேணும் சீதைக்கு மகனாக கொடுக்க வேணும் என்று சொல்லி வால்மீகரும் தொட்டில அவர் போடு தொட்டில தமகை அசைப்பா அசைத்ததொரு அந்த வேளை குவா 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 என்று
குவா என்று குரலோசையாது போடு குவா என்றே குரலோச பாடும் சத்தம் அந்த குவாவைய காதில் கேட்டா பாலகம் போடும் சத்தம் அந்த பாவைய காதில் கேட்டா சிறு குழந்தை போடும் சத்தம் சிறு குழந்தை போடும் சத்தம் சீதையவ காதில் கேட்டா சிறு குழந்தை போடும் சத்தம் அந்த சீதையவா ஐயா அது என்ன அலங்கோலம் ஆண்டவனே பகவானே இது என்ன அலங்கோலம் ஈஸ்வரனே பகவானே நம்ம பிள்ளைய நம்ம தூக்கிட்டு போயிட்டோமே அம்மா இப்ப இது ஒரு புள்ள குவா குவான்னு குரல் கொடுக்க இது யார் குழந்தையா இருக்கும் யாரு பிள்ளையார் இருக்கும் யாரு குழந்தையாக இருக்கும் சாமி என்று என் தேவியாகிய சீதா தேவி அந்த வால்மீக ரிஷியருடைய பக்கத்திலே வருகிறாள் அவ தாயும் சேயுமாக சற்று அவ நடந்து வரா பிள்ளையும் தாயுமாக சீத பெருநடையோ போட்டு வாரா போடே போடே அவளை பெருநடையும் அம்மா வந்ததொரு சீதா தேவி வால்மீக ரிஷியிடத்தில் ஐயாவே ரிஷியவரே சுவாமி சுவாமி தொட்டில போட்டேன் பிள்ளைய போட்டேன் உங்ககிட்ட பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் நீங்க கண்ணை முழிச்சு ஒரு வார்த்தை பாத்துக்கிடுவோம்னு சொல்லி இருந்தீன்னு சொன்னா நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்க மாட்டேன் நாகச்சுனைக்கு நடந்து போகும்போது குரங்கு சேனைகள் அப்பனாகிய அனுமானானவர் அவரவர் குழந்தைகளை அடிவயத்திலே கட்டி கொப்பு விட்டு கொப்பு தாவினாங்க அப்ப எனக்கு ஒரு ஐவுணராத ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது ஐயறி படைத்த சீவராசிகள் கூட அது குழந்தைய பாதுகாப்பா அடி வயிற்றுக்குள்ள போட்டிருக்க நம்ம 6 அறிவு படைத்தும் அவர் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லல அவர்கிட்ட போட்டு வந்துட்டேமேனு நானா கற்பனை கொண்டு என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டோமையா என்னைய மன்னிச்சுக்கோங்க என் பிள்ளைய நான் தூக்கிட்டு போயிட்டேனே இந்த பிள்ளை யாரு பிள்ளை அது உன் பிள்ளைதான் இது உன் பிள்ளைதான் ஏ சீதை ஏ அம்மா ஓடும்போது சொன்னவா எடுக்கும் போது சொன்னாயா இது உன் குழந்தைதான் ஆமா ஆமா எது உன் குழந்தைதான் இந்த பிள்ளை உன் பிள்ளைதான் அந்த பிள்ளை உன் பிள்ளைதான் இந்த பிள்ளை உன் பிள்ளைதான் ரெண்டு பிள்ளை உன் பிள்ளைதாம்மா ஆமா அப்படின்னு சொல்லி இரு குழந்தைக்கும் பேர் கொடுக்க வேணும் என்று அவனுக்கு லவல வேணாம் குஜேல வேணாம் லவல வேணாம் குஜேல வேணாம் லவ குஜேல பால நின்று ஏ பாலே நின்று அந்த நலமுடையனே பேர் கொடுத்தா ஆமா பாலையனா பிறந்தவன் இவன் தான் செல்லு புள்ள லவகுமாரன். நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு குஜலவன் என்றும் லவலவன் என்றும் ரெண்டை சேர்த்து லவ குஜலன். என்ன குஜலன்? லவகுச்சா. அதான் இன்னைக்கு கருப்பசாமி பேர பிள்ளைகளுக்கு விடுதாங்கல்ல, குஜலவர் ராஜா, லவ குஜல வனராஜா. பிள்ளைகளுக்கு பேரை பத்தியலா ராஜா ராஜாவென்ற பேரு. அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கும் பேர் கொடுத்தார்கள். இந்த சிறப்பான வேளையில இந்த சிங்கார மேடையிலே பாடும் கலைஞர்கள் அவளை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று தனி தம்பி பாடும் அவளை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று பரிசளித்த
செல்லச்சீமான்கள் பைமொழியிலே வாழ் வாங்கி வாழ்ந்து மறவர் குலத்திலே பிறந்த மாணிக்கம் மாற்று குறையாத தங்கம் மரத்தி வெற்ற சிங்கங்களாக விளங்கி வரும் காலம் சென்ற இந்த 5 ஒளி கருப்பசாமி ஆடும் குலகோமரத்தாடி பெரிய சுவாமி கொண்டாடி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை யாம் இருக்க உனக்கு பயன் ஏன் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் ஐயாவை எப்பவுமே கண்ணுக்குள்ள வச்சு கலங்கு செய்ததை மாதிரி பிள்ளைக்கு பிள்ளையாக தாய்க்கு தாயாக மகனுக்கு மகனாக தான் அருமை மகனை அழகாக அவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா கருப்பசாமியை பிள்ளையாகவும் இவர் தாப்பனாகவும் இருவேரும் தன்னுடைய மனதிலே உட்கொண்டு அந்த கருப்பசாமி ஆடும் குலகோமரத்தாடி எனது அருமை சித்தப்பா சாலை முருகையா தேவன் வெற்றிவேல் முருகையாத்தேவர் அப்பா சாலை முருகையா தேவருடைய ஸ்திரியாகிய எனது அம்மா எனது அம்மா லட்சுமின் தான் அந்த லட்சுமி அம்மாளுடைய திருக்கரங்களினாலே மகளுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து அத்தோடு மட்டுமல்லாமல் மகளுக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ வேணும் சாமி வளர வேணும் வாழ வேணும் இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேணும் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் நாராயண ஆமா வளர வேணும் வாடிடாம அம்மையா செம்பு மறியாம சுழி காத்து வீசிடாமல் எங்க ஆண்டவன் கருப்பசாமியினுடைய கிருபையினாலையும் அம்மையா என்னென்னைக்கு நீடோடி வாழ்க வளர்க என்று அம்மா அவர்களை நாங்க வாழ்த்துக்கிறோம் ஐயா. நம்ம அப்பா முருகையா தேவருக்கு அடுத்தபடியாக ஆடும் குலகோமரமாக அள்ளி விபூதி கொடுக்கும் எங்க அம்மா லட்சுமி அம்மா கருப்பசாமிக்கு குழந்தையாகவே இருந்து வருகின்றால். கருப்பசாமி அம்மா லட்சுமிக்கு குழந்தையாகவே இருந்து வருகிறார். சீதாதேவிக்கு 2 குழந்தைக்கும் பேரை சூட்டி நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு குஜலவன், நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு லவகுமாரன். லவகுமாரன் குஜலவன் என்று பேர் கொடுத்து 2 உள்ளே ஓம்புள்ளதாமா நீதான் வளர்க்கணும்னு கொடுத்துட்டார். சீதாதேவி ஆனவள் இந்த லவகுஜல பாலகன் 2 பேர்களையும் அந்த வாலிமிக ரிஷிர் வனத்துக்குள்ள 2 மக்களை எப்படி வளர்க்கிறாள் தெரியுமா? ஊட்டி நல்ல வளப்பாளா உடம்பு எல்லாம் நெய்யோரு தியாதி எல்லாம் வளப்பாளா நெய்யோரு லவகுஜல பாலகனை பாலகனை
கருத்துடனே வளப்பாளா வளப்பா ஒரு மேனியும் ஒரு ஒண்ணும் கண்ணையுமை காப்பது கட்டி நல்ல மக்களை கருத்துடனே வளப்பா லவ குஜல பாலக ஒரு வயதா இருவயதா அவே ஊந்தி விளையாடுவானா ஆடுவானா அவளுக்கு 3 வயதில் லவகுஜல பாலேனுக்கு முட்டை ஒட்டி காது குத்தி 4 நல்ல வயதா நடந்தொடும் பிள்ளையா 5வது வயதில் லவகுஜல பாலகம் அறிவளரும் பிள்ளையா 6-7 வயதா வால்மீக ராமண மதியில அன்புடனே வளர்ந்துவார் 7-8 வயதாச்சு 7-8 இவை எளிதாக வளர்ந்துவார் அதை எளிதாக எம வீரனுக்கும் வீரனாக வெற்றி கொண்ட குழந்தையாக குழந்தை அழகாக வளர்த்துவாரா அன்னையான சீதையத்தான் வளர்த்து வரும் நாளையிலே சீதாதேவி பெற்ற மக்கள் லவகுஜலா அந்த பாலகனை சீருடனே சிறப்புடனே சிறப்பாகவே வளர்த்துவாரா ஆணுக்கும் அழகன் அழகு 2 குழந்தைகளும் அறிவிலே சிறந்தவன்தான் அறிவிலையும் சிறந்தவன்தான் மதன் பாண்டி அமுஷத்தில உயர்ந்தவன்தான் ஏ குஜலராஜா லவகுமாரே அறிவிலையும் சிறந்தவன்தான் வீரனாக விவேக குழந்தைகளாக வல்லவனுக்கு வல்லவனாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமனும் பிள்ளைகள் 2 அப்படி வீர தீர விளையாட்டு குழந்தைகளாக லவ குஜலும் 2 பேரும் வீராதி வீரனாக சூராதி சூரனாக ஆணுக்கு ஆண் அழகனாக 2 குழந்தைகளும் வனத்துக்குள்ளே வளர்ந்து வருகிறார்கள். 2 பிள்ளைகளுமே வனத்துக்குள்ளே வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அப்பந்தான் ஹரிராமச்சந்திரர் சொல்லுகிறார், பரதாழ்வார் லட்சுமண பெருமாள் சத்துருக்கரை அழைத்து தம்பிமார்களே உங்க அன்னையான சீதையம்மா வனத்துக்கு போகும்போது மாசமாயி போனா உண்டுமோ இல்லையோன்னு போனா சரி பெத்தெடுத்தாளோ பிழை மோசமானாலோ என் மனைவி பிழை மோசமானாலோ இன்று எடுத்தாலோ இல்லை எக்கதியானாலோ வாங்கப்பா வாங்கப்பா மைனியை போய் அழைச்சிட்டு வருவோம்னு சொல்ல தம்பிமார்படை சூழ்ந்து தேவர்கள் மூவர்கள் யாவரும் கூடி தேரதத்தை அலங்காரம் செய்து சீதாதேவியை வாலிமிகு ரிஷிவனத்திலே போய் அழைக்க வேணும் என்று சொல்லி தன்னோடு எல்லோரும் சூழ்ந்திருந்தார்கள்.
அந்நிய நாட்டு அயல் நாட்டு வீரர்கள் எல்லாம் அன்று அடங்காத பேய் குதிரையை அடக்கி வந்தவர்களுக்கு மந்திரி பட்டமும் உண்டு, மன்னன் என்ற பதவியும் உண்டு, மகனுக்கு மகன் என்ற சொல்லும் உண்டு. சரி, அப்படிங்கிற ஒரு தீர்மானம். அந்த அடங்காத பேய் குதிரையை அடக்கி வந்தார்கள் அந்நிய நாட்டு ராஜாக்கள். சரி, அது ஓடுகின்ற பொழுது வால்மீகி வனத்துக்குள்ளே அங்கு இங்குமாக ஓடி காட்டுக்குள்ளே ஓடி சென்றது. பார்த்தார்கள் வீர தீரனாக வளர்ந்த இந்த லவ குஜலை 2 பேரும். சரி, என்னப்பா யாரப்பா நீங்க எல்லோரும் குதிரை பின்னால் ஓடுகிறீர்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. இது அடங்காத பேய் குதிரை, இது அடக்கி வந்தவர்களுக்கு மந்திரி மன்னன் என்ற பதவி பட்டமும் உண்டு என்று சொன்னார்கள். அதனால இந்த குதிரை அடக்க ராஜாக்கள் ஓடி வருகிறோம் சொன்னார். அந்த வார்த்தையை காதிலே கேட்ட இந்த அழகு 2 குழந்தைகளும் அந்த அடங்காத பேய் குதிரைய அது துள்ளி துள்ளி ஓடும் போதே லவ குஜலே 2 பேரும் சுழண்டு சுழண்டு பின்னால ஓடுவானா. கருமர செம்மர தூள் பறந்து ஓடுகிறது அந்த காட்டுக்குள்ளே அந்த அடங்காத பேய் குதிரை. அந்த அடங்காத பேய் குதிரையை லவனும் கொஜலவனும் பின்னாலே ஓடுறான். இவமில்லாயா புள்ள, நம்மளும் புள்ள பத்து வளர்க்கமா என்ன முடியும்? குத்துன உமிய குரணி உமிய தூக்க முடியாம மூதை காலு 2 பின்னிக்கிட்டு கிடக்கு, அது எங்க தூக்க போகுது? அதனால பாருங்க அந்த அழகு 2 குழந்தைகள் 2ம் அந்த அடங்காத பேய் குதிரை ஒன்ற ஓடி ஓடி போவார்களா. குதிரை அடக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முன்னும் பின்னுமா ஓடி முன்னால முக்கணங்க ஏற்படுப்பாங்க மூக்குல. சரடு, அந்த சரடை பிடிச்சாதான் அதை அடக்க முடியும். சரடை பிடிச்சாதான் கைக்குள்ள நிக்கும். வாழை பிடிச்சன்னு வச்சுக்கோயே ஒரே புட்டுப்பு கால் தோணிய கொதநாடியோட எத்தி தள்ளிரும். அதான் முன்ன போனா கடிக்கும், பின்ன வந்தா எத்தும். ஆமா, அதனால பாருங்க அந்த குதிரையானது அப்படியே ஓடுகின்றது, இவங்க பின்னாலே ஓடுகிறார்கள். ஓடி ஓடி அந்த அடங்காத பேய் குதிரையை அடக்க வேணும் என்று லவ குஜல பாலக 2 பேரும் குதிரையை அப்படி அடக்கி சுத்தி பிடிச்சு முக்கண கயர் பிடித்து அந்த காட்டுக்குள்ள 2 பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க கருங்கொடியானார் கிழித்து கருங்கொடியினார் கிழித்து அடங்காத குதிரைக்கு தான் கைகாலில் கண்ணி போட்டு இழுத்து அங்க கட்டுவாரா, இழுத்து அங்கே கட்டுவாரா. அந்த இருமக்கள் 2 பேரும் தக்கதா தக்க தக்கத்தை அந்த குதிரையை அடக்கி விட்டு கோலாளமா இருப்பார்களா. அது நேரம் அது சமயம் அயோத்தி மாவட்டத்தில் ஹரிராமச்சந்திரரும் அன்னை சீதையே அழைக்கணுமே. பரதாழ்வார் சத்துருக்க இளைய பெருமாள் லட்சுமணனை தம்பிமார்கள் புடை சூழ்ந்து தேவரோடு மூவரோடு தேவரோடு மூவரோடு தேரதத்தை ஓட்டுவாரா. அவளை தேரதத்தை ஓட்டிக்கொண்டு அயோத்தி நகர் கடந்து 1ஆம் தெரு 2ஆம் தெரு 3 தெரு கடந்து 4ஆம் தெரு 5ஆம் தெரு 6 தெரு கடந்து 7ஆம் தெரு தன்னை விட்டு எங்கே எங்கே வாராரானா காட்டு பாதை கூடி கட்டுடனே வருவார்களா. சித்திரக்கூடம் தனை கடந்து
ஸ்ரீராமன் வாரபோது அங்கிருக்கும் தேவர்களும் ராமா ராமா ராமாவென்று என் ஹரிராமபூமான் தம்பிமார்கள் புடை சூழ்ந்து தேரதத்தை ஓட்டிக்கொண்டு சித்திரக்கூடம் வருகின்ற பொழுது ஹரிராமபூமானை கண்டவுடனே ராமச்சயம் பாடுகிறார்கள். ராமா 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 ராமட்சயம் என்று ராமா ராமா ராமஜெயம் என்று ராமச்சயத்தை பாடி அவரை வரவேற்றார். அந்த சித்திரக்கூடத்திலே ஒரு நாள் தங்கி மறுநாள் காலையில இளந்தரித்து சீதையை அழைப்பதற்காக வேண்டி ஹரிராம பூமானும் அழகு தம்பிமார்கள் 3 பேர்களையும் அழைத்து எங்கே வருகிறார்கள்? வால்மீகி வனத்துக்குள்ள வாராங்க. சீதா தேவிய வனத்துக்குள்ள வந்தவா அந்த ஆத்துல உள்ள குளிப்பு தண்ணிக்கும் அந்த மூலிகை பொருளுக்கும் அது ஏன் கேக்கிய? அயோத்தியில இருந்த அழகை விட பன்மடங்கு அழகா இருக்கா சீதாதேவி. குழந்தை பெத்தவனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி அழகா இருக்கா. அவ பிள்ளைய 2 வீர தீர விவேக குழந்தையா இருக்கு. கருங்கொடி நாற்கழித்து குதிரையே மரத்திலே கண்ணி போட்டு கட்டியிருக்காங்க. காலுக்கு கைக்கு விலங்கு போட்டது மாதிரி இழுத்து கட்டி இருக்கிறாங்க. வந்தார் அம்மா சீதாதேவி. மனையாளை கண்டு மன வருத்தத்தோட இந்த வனத்துக்குள்ள வரும் பொழுது என் தாயே நீ உண்டுமோ இல்லையோன்னு வந்த பெற்றெடுத்தியா பிள்ளை முகம் பாத்தியா தெரியலையா? ஏம்னா 10 வயசு பிள்ளைகளை அணிக்காங்க வீர தீர விவேக படைத்த குழந்தையா இருக்குவோ. இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி யாருன்னு கேட்க முடியாது, இவா பெத்த குழந்தைன்னு கேட்க முடியாது இல்லையா? அதனால இவர் கேட்டார். சரி ஐயா ஹரிராம பூமானே அந்த அணிக்காங்க பாருங்க 2 பேரும் வீர தீர விவேகம்மா. இவங்க தான் நம்முடைய குழந்தைங்க. சரி இவன் குஜலவே அவன் தான் லவகுமார. எம்மா ஒரு சொல்ல உனக்கு 2 குழந்தையான்னு கேட்டார் ஹரிராம பூமான். சுவாமி என் குழந்தையை வால்மீகி தவத்தில் இருந்தார். தொட்டிலை போட்டு பிள்ளைய தொட்டில போட்டுட்டு பார்த்துக்கோரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாகச்சுனைக்கு குழந்தை பெத்தவா குளிக்க போனேன். அங்கிருக்கும் வானகர கூட்டங்களை கண்டு மறுபடி பிள்ளைய நான் தூக்கிட்டு போயிட்டேன். போடும்போது அவர்கிட்ட சொன்னேன், பிள்ளைய எடுத்துக்கிட்டு போகும்போது நான் அவர்கிட்ட சொல்லலை. அதனால அவர் இந்த பிள்ளையை பிறவி செய்தார. இது யாரு குழந்தை சுவாமின்னு நான் கேட்டேன். அம்மா போடும்போது சொன்ன சீதாதேவி பிள்ளையை தூக்கும் போது என்கிட்ட சொன்னியா? அதனால என்னுடைய மகிமையினால் இந்த குழந்தையை பிறவி செய்தேன். அது உன் குழந்தை தான், இதுவும் உன் குழந்தை தான். நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு குஜலவன் என்றும் நான் பெற்றெடுத்த குழந்தைக்கு லவகுமாரன் என்றும் பேர் கொடுத்தார். லவகுஜல பாலகை 2 பேரையும் வீர தீர விவேக குழந்தையா அவருடைய அருளால வளர்த்த. யாருடைய அருளால? அந்த வால்மீகி ரிஷியினுடைய அருளால. ஏன்னா அவர் பல மொழியும் படித்தவர். ஒரு வனத்துக்குள்ள போய் ஒரு ரிஷி ஆகணும்னா அவர் தனித்து முழித்து பசித்திருந்து அதை காத்துக்கிட்டு இருக்கார். அப்ப அவர்கிட்ட எல்லா ஞானமும் இருக்கும். நம்ம கிட்ட ஞானம் இருக்குமானே? நம்ம கிட்ட என்னது உண்டு? 1க்கு 1.5 அடிச்சுட்டா எதுவுமே இல்லாம மரம்ண்டால இருக்கும். நம்ம மந்தமா கிடக்கு. அவர் ஞானத்திலே சிறந்தவர். ஞானத்தை கொண்டு இரு மக்களையும் ரொம்ப விவேக குழந்தையா வளர்ந்தா அந்நிய நாட்டு அரசர்கள் இந்த அடங்காத குதிரையை அடக்கி வந்தாங்க. உங்க பிள்ளைங்க 2 பேரும் போய் இந்த குதிரையை அடக்கி கைகாலுக்கு கண்ணி போட்டு கட்டியிருக்காங்க மரத்துல. இதுதான் உங்க பிள்ளைன்னு காமிச்சா. சரி அப்ப சொன்னார் ராமச்சந்திரன், என்ன போச்செடி சீதை மோசம். அன்று ஒரு காலத்துல எங்க அப்பா தசரதருக்கு 3 மனைவி. சரி கோசலை கைகேசி சுமத்திரை. இவ 3 பேருக்கும் நாங்க 4 பேர் பிறந்தோம். கோசலையால் பெற்ற மகன்தான் ராமபிரான். கைகேசினுடைய மகன்தான் பரதன். சுமுத்ரா தேவியினுடைய மகன்தான் சத்ருக்கனும் லட்சுமணன். அவளுக்கு தான் 2 பிள்ளை. அப்படியா? ஓஹோ சுத்துப்பத்தெல்லாம் வளைச்சு கொடுத்ததுனால அவளுக்கு 2 பிள்ளையா? சரி அதனாலே அவளுக்கு 2 குழந்தை. நாங்க 4 பேரும் பிறந்தோம். யாரு நாட்டாளை யாரு காட்டாளன்னு சொல்ல ஒரு தத்துவ மகிமையினாலதான் அன்னைக்கு உன்னைய கூட்டிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள நான் வந்தேன். மறுபடி ரஜகன் சொன்ன சொல்லால உன்னை இந்த வனத்துக்கு நான் அனுப்பி வச்சேன். என் குலமோ சந்திரகுலம், அவர் குலமோ சூரிய குலம். வண்ணார் குலத்துக்கு வடுப்பட்டா திட்டு சூரிய குலம் சுட்டரித்து விடும். எனக்கு ஆகாதுன்னு பேசணும். அந்த பேச்ச தம்பி மாற்ற சொல்ல முடியாமத்தான் உன்னை வனத்துக்கு அனுப்பி வச்சேன். இப்போ நமக்கு 2 பிள்ளைங்க. நான் எந்த பிள்ளைக்கு நாட்ட பட்டம் கட்ட?
இது ஒரு பெரிய சங்கடம் இல்லையா? சரி. அப்படின்னா நீங்க வால்மீகி ரிஷிட்ட வந்து விவரத்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சீதாதேவி சொன்னா. சீதையம்மாளையும் அழைத்து 2 மக்களை 2 கையிலையும் பிடித்துக் கொண்டு ஹரிராம பூமான் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே சுவாமி வருகிறார்? சீதையத்தான் அழைத்து கொண்டு ஸ்ரீராமர் வாராரையா எங்க ஸ்ரீராமர் வாராரையா குஜல்ல பால கென்னை லவ குஜல்ல பால இருகையிலே பிடிப்பாராம் வாராரே ராமபுமான் வாராரே ராமபுமான் ராமபுமாடே ஆமா அழைத்து கொண்டு ஐயா வாராரே ராமபுமா வந்ததொரு ராமபுமா வந்தனங்கள் செய்வாரா வணக்கம் அது போடுவாராம் அவர் வணக்கம் அது போடுவாராம் வந்ததொரு ராமபூமா வணக்கம் அது போடுவாராம் அவர் வணக்கம் அது போடுவாரா ஐயாவே வால்மீகரே அதிசயத்தை கேளும் ஐயா நாம் பெற்ற பிள்ளையது நாட்டை பட்ட கெட்ட வேணும் நான் நாட்டப்பட்ட கெட்ட வேணும் நாம் பெற்ற பிள்ளையது நாட்டை பட்டம் கெட்ட வேணும் எங்க நாட்டை பட்டம் கெட்ட வேணும் அந்த ராமபூமான் கெட்ட போதே வால்மீகி ரிஷிய வரும் ஐயாவே ராமச்சந்திரா நான் சொல்லும் வார்த்தை கேளும் மனைவியவும் மக்களையும் நீர் அழைத்து கொண்டு போக வேண்டும் உங்க அயோத்தி பட்டணத்தில் அக்கினிய வளர்க்க வேணும் அதில் நீங்க இறங்க செய்து உயிர் பிழைத்த வந்ததோரு அக்கினியை வளர்த்து அங்க கொண்டு போய் 2 மக்களை சீதையை கையில பிடிக்க சொல்லி அக்கினியில இறங்க சொல்லுங்க. எந்த பிள்ளை உயிர் பிழைத்து வருகிறதோ அந்த பிள்ளைக்கு நாட்டை பட்டம் கட்டுங்க. எந்த பிள்ளை கருகி உருகுதோ அதை அப்படியே விட்டுருங்கன்னு வால்மீகி ரிஷி விவரம் எடுத்து சொல்லி அயோத்தி மன்னனாகிய ஹரிராமச்சந்திரருக்கு விளக்கம் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட ஹரிராமச்சந்திரர் பூவதி தாம் அடையாளான சீதாதேவியோட தன் லவ குஜலை 2 பேரையும் அழைத்து கொண்டு சாமி பரதாழ்வாள் சத்ருக்கர் லட்சுமணன் தன்னோடு அழைத்து கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க சாமி வருகிறார்? அம்மா வால்மீகராவனத்தை விட்டு தம்பிமார்கள் புடை சூழ் தன் மனைவி சீதையத்தான் குழந்தை 2 பேர் லவகுஜல பாலகன் நலமுடனே அழைத்து கொண்டு ஹரிராமச்சந்திரரும் வனவாசம் தன்னை விட்டு சித்திரக்கூடதனை கடந்து
அயோத்தி பட்டணமே அயோத்தி பட்டணமே மாறாரே ராமபூமா மனையாளையும் மக்களை அழைத்து அயோத்திக்கு வந்தாச்சு அயோத்திக்கு வந்தாச்சு அந்த அயோத்திபுரியிலே வந்து கிட்டத்தட்ட 50 அடி அகலம் சரியான நீளம் 60 அடி நீளம் நாட்டை பட்டம் கட்டணும்ல ஒரு பிள்ளைக்கு எந்த பிள்ளைக்கு பட்டம் கட்ட பாரு நம்ம காட்டுக்கு போனது மாதிரி இந்த பிள்ளைகளும் சண்டை போட்டு போயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி தன் மக்களாகிய இருவேர்களையும் அக்கினியிலே இறங்கி வர சொல்ல வேணும் என்று யாக குழிகளை அமைத்து யாக குச்சிகள் வாங்கிட்டு வந்து யாகத்திலே பரத்தி முக்கட்டி எண்ணெய் ஊத்தி முக்கண்ணனை உபச்சாரம் செய்து மந்திரத்தை சொன்னார் மளமள மளமளமளன் எரிகிறது அக்கினி நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய நமகம் ஓம் கீர்த்திகதாவே நமகம் அப்படின்னு மந்திரத்தை சொன்னாங்க ஓம் திஷ்டி கர்த்தாவே நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக நம சிவாய நமக நாதம் தாழ் வாழ்க எமோ பருவதை என் நெஞ்சில் இறைவா வாழ்க 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 தென்னாட்டுடைய சிவனே எந்நாட்டவர்க்குள் இருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று தென்னாட்டினுடைய சிவனே எந்நாட்டுக்குள்ள இருக்கும் இறைவா போற்றி சிவசிவ என்ற மந்திரத்தை உபச்சாரம் செய்து திரு கணவருடைய நாமத்தை சொல்லி அக்கினி ஓமமோ வளர்கிறது வானத்துக்கும் பூமிக்குமாக அம்மா சீதாதேவி ஏ சீத அம்மா இறங்குமா அக்கினில இறங்கி வாதாயி இறங்கிருவா அவளுக்கு அம்மா அதனாலே பாருங்க சீதாதேவியானவள் தன்னுடைய மக்கள் லவகுமாரனை இடது கையிலையும் குஜலவன வலது கையிலையும் 2 கையிலையும் பிடித்து சீதாதேவி எப்படி அக்கினியிலே இறங்குகிறாளானா தானே தானே தானோ தானே தானோ தானே தானோ அப்படியே ஏ தந்தானே தானே தானோ தானே தானோ ஆமா தானே தானோ ஏ அன்னையான எங்க சீதாதேவி இரு மக்களையும் பிடிப்பாளா வலது கையில் அந்த குச்சல்ல வேணா அவ இடது கையில் லவகுமாரன் இரு கையில பிடித்து கொண்டே எங்க சீதாதேவி இறங்குவாளம்மாக்கினில இரு கையில் பிடித்து கொண்டு அவ அக்கினில அம்மா இறங்கும் போதே அவ பெற்றெடுத்த குழந்தையான குஜலவனானவன் சீதாதேவியும் உயிர் பிழைத்து இப்ப பெரிய பெரிய மாரியம்மா கோவில்ல எல்லா இடத்துலயுமே பூ வைக்கிறாங்க தெரியுமா பூக்குழி அதுல இறங்கி நம்ம வாரம் பாத்தீங்களா இதே மாதிரி சீதாதேவியும் குசலவனும் அக்கினியில இறங்கி 2 பேர் உயிரோடு உயிர் பிழைத்து வெளியிலே வருகிறார்கள் என் தெப்பையிலே பிறந்த செல்ல பிள்ளை லவகுமாரன் ஏ கருகுவான ஐயா உருகுவானா அவன் உருகுவான எரிந்து போன அந்த லவகுமாரே போடே உருகேவான அவனு கருகியதும் உருகியதும் கடவுள் பகவானுக்கு தெரியுதையா சுரிமுத்தையன் மாலையம்மா
ஐயன் தான் அருள் கொடுக்க வேண்டும். ஐயன் அருள் கொடுக்க வேணும் என்று சொல்லி அச்சங்கோயிலே அமர்ந்திருக்கிற ஆண்டவன் தர்மஞான சாஸ்தாரானவர் அந்த எரிந்த அக்கினியிலே அந்த எரிந்த பிள்ளைக்கு பேராமத்தை கொடுத்து பெரிய தெய்வமாக அனுப்ப வேணும் என்று அச்சங்கோயிலே அமர்ந்திருக்க அரிகர சாதாவானவர் அரிகர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியானவர் அந்த எரிந்த அந்த அக்கினியில பிறவி நாம கொடுப்போம் என்று தங்கை நீரோ தண்ணீர் கொண்டே கையில வாரி ஐயா புஷ்பத்தோடு தங்க திரு பிரம்பெடுத்து ஐயா பிரம்பெடுத்து அயோத்திக்கு வருவாரா போடே போடே அம்மா எரிந்த அந்த அக்கினில தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாரா திருப்பிரம்பு கொண்டு தட்டுவாரா தெப்பையில பிறந்த பிள்ளை ஏ சொல்லு பிள்ளை எங்க லவகுமாரன் தட்டுகிற ஐயா வேளையில கருத்த திரு மேனியோட முறுக்கு வீசை முண்ட கண்ணா ஐந்து ஒளி ஐயா கருப்பசாமி எங்க கருப்பசாமி முண்ட கண்ணு கேட்ட அவருக்கு கொண்டே கட்டா ஏ முண்ட கண்ணா ஐயனே கருத்த தேரு மேனியோட இப்பையில பிறந்த புள்ள ஏ செல்ல புள்ள லவகுமாரே ஏ ஐயாவான சுவாமியவர் கருத்த தேரு மேனியோட அந்த கடவுளுக்கு முன்னால முறுக்கு வீசை முண்டை கண்ணா அதுக்கு ஏத்த கொண்டை கட்டா கொண்டையோட சாயனத்து கூடாரத்தான் ஐயாவான கருப்பசாமி கோண தலையோட குமுக புட்டோட வங்கி தலையோட ஏ ஐந்து பூலி கருப்பசாமி ஆடாமலி நிறத்தோட பிறந்துதானே வாராரே என்னை பிறவி செய்த விவரம் என்ன என் பேரும் என்ன ஊரும் என்ன என்று அவர் கேட்ட போதே ஏ ஐயனான ஐயனவர் நீ தெப்பையில பிறந்ததால ஏ செல்ல புள்ள லவகுமாரே நீ கருகி உருகியதால் கருப்பசாமி என்று வம்பியாரே நீ ஐயோ திங்கி காவல்காரே எப்ப காவல்காரே நீ அதிபதி ஐந்து மொழி கருப்பசாமி நீ காவல்காரே ஐயா சல்லடமா உனக்கு குல்லாவா ஏ அயோத்தி ஆண்டா ஐந்து புள்ளி கருப்பசாமி உனக்கு தாமரக்கா மணி அழகா ஆனோ பந்தம் உனக்கு காணோ பந்தம் 61 பந்தங்களா பீச்சருவா உனக்கு ஒரு கையில ஏ ஐந்து மூலி ஐயா கருப்பசாமி வீர பந்தம் உனக்கு மறுகையில ஆன பந்தம் அழுக்கு தடி வீர பந்தம் உனக்கு விஷருவா ஏ வெள்ளி நல்லோ பிடியருவா ஏ கருப்பா நீ விளையாட உனக்கு கையருவா ஏ காணலோ
பிடியருவா நீ கையாட உனக்கு வல்லையம்மா 7 மணி வல்லையம்மா இடுப்புல சல்லடம்மா 5 மணி வல்லையம்மா அறைகள் போருங்க சத்த அறைகள் ஒரு சல்லடம்மா ஆக்கு வாரம் அழைக்கு வாரம் 5 போலி கருப்பசாமி 1008 வரும் கொல்லு வரும் மெல்லு வரும் கோடி வாரங்கள் வாங்கி தெப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் ஸ்ரீராமர் திருமகனா 5 போலி கருப்பசாமி அந்த அயோத்திமா கோட்டைக்குத்தான் காவலுக்கு கெட்டிக்காரன் கருத்த பாண்டி கருப்பசாமி அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க நாம போகும் அன்றே போகும் இடம் போகணுமே போய் தலம் பார்க்கணுமே என்று சொல்லி கருப்பசாமி எங்க எங்கே வாராரானா மதுரவாளி மார்க்கமாக அந்த மீனாட்சி பக்கத்துல வீரபாண்டி மதுரபாண்டி பாண்டியன் கோட்டையில கோட்டைக்கு காவலாக அந்த மதுரை தளமதியிலே 5 போலி கருப்பசாமி அங்க ஒரு நிலைய வாங்கி அந்த மதுரை நகர் கடந்து எங்க எங்க வாராரானா போகுந்தோளம் போகணுமே போய்தலங்கள் பார்க்கணுமே என்று எங்க எங்கே வாராரானா உருண்ட மாலை திரண்ட மாலை உயார கழுகு மலை கழுகுக்கு காட்சியது அந்த கந்தனுக்கு கொடுத்த இடம் அந்த கழுகு மலையாதியில எட்டப்பராஜா ஆட்சியில அந்த முருகனுடைய ஆலயத்தில் கந்தனையும் தான் வணங்கி 5 போலி கருப்பசாமி அந்த கழுகு மலை தன்னை விட்டு எங்க நாம போகும் அன்றே குருவி கூட வருவாரா அந்த குருவி கூட தன்னாதியில அந்த குளத்தங்கரையாதியிலே குருவி கூட கருப்பனாக ஐயா அங்கு ஒரு நிலைய வாங்கி இல்ல எங்க நாம போகும் அன்றே அந்த குருவி கூட தன்னை விட்டு சங்கரம் கோவில் மார்க்கோமாக எப்ப மார்க்கோமாக இங்க கருப்பசாமி வாரார ஆமா மார்க்கோமாக அந்த சங்கரனார் கோயிலில அந்த ஆவட பொதிகையிலே எங்க ஐயா 5 போலி கருப்பசாமி தீர்த்தமாடி மாற்றுடுத்தி சங்கரன் ஐயனாரையும் ஆவட கோமதியும் கண்டு தரிசித்து நாராயணனை வணங்கி அங்கு வாக்கு வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டே அந்த சங்கரும் கோவில் விட்டு 5 போலி கருப்பசாமி எங்க எங்க வராரானா மேற்கு முகமாக வடக்கு புதூர் தன்னை விட்டு எங்க எங்க வராரானா எங்க நாம போவோம் என்று அந்த தலம் தன்னை விட்டேன் வாரார கருப்பசாமி வாக்கு பெற்று வரங்கள் பெற்றேன் நகரோ தன்னை கடந்து முள்ளி கோலம் பாதை கூடி முத்து மாரியவும் தான் வணங்கி அந்த தலம் தன்னை விட்டு 5 போலி கருப்பசாமி எங்க நாம போவோம் அன்றே சிந்தாமணி பாதை கூடி புரிய பெரிய தளம் புகழ் பெரிய தளமான அந்த புளியங்கூடி பாதை கூடி புளியங்கூடி தன்னை விட்டு ஐயாவான கருப்பசாமி எங்க எங்க வாராரானா எங்கே நாம போவோம் அன்றே சுக்கம்பட்டி பாதை கூடி அந்த திரை கூட உரத்தை விட்டு மேல சுக்கம்பட்டி தனி கடந்து கிருஷ்ணாபுரம் பாதையாக இடைகால் பாதை கூடி தென்காசி தன்னாதியில அந்த காசி விஸ்வருடைய ஆலயத்தில்
விஸ்வநாதரையும் தான் வணங்கி எங்க அம்மா உலகம்மாள கண்டு சேர்வை செய்து தென்காசி நகர் கடந்து போடுங்க, சும்மா போடுங்க. அண்ணன் போடணுமோ? அதனால அந்த ஆனைப்பாலம் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி அந்த ஆனைப்பாலம் பக்கத்திலே மேலச்சங்கரவல் அண்ணாதிகளே சங்கையார நயினாரையும் ஆவட கோமதிய கண்டு மெல்ல சேர்வை செய்த அப்படியேதான் பழனி ஆண்டவர சுடனே தான் வணங்கி 5 போலி கருப்பசாமி எங்கே நாம போவோம் என்று எங்க வராரானா மேற்கு முகமாக சிந்தாமணி பாதை கூடி என் நன்னாகரம் மேலாகரம் குடியிருப்பு பாதை கூடி அங்கேயும் கருப்பசாமி இருக்காரு, தங்கம்மா இருக்கா, வீரபாண்டி அம்மா இருக்கா. அந்த தங்கம்மாள அந்த கருப்பசாமி அந்த வீரபாண்டியை எங்க 5 புலி கருப்பசாமி அடிபணிந்து குத்தாலும் குடியிருப்பு தனை கடந்து அந்த குளிராட்டும் சோலைக்கு போவோம் என்று நமக்கு குளிக்க நல்ல சிறந்த இடம் குறைது இருக்கும் குற்றாலும் தன்னாதிகளே குளித்து மெல்ல தீர்த்தமாடி இட்டு பாப்பணிந்து குற்றாலநாதரையும் குழல்வா மொழிய மத்தியான பூசையில மனம் மகிழ்ந்து கண்டு வணங்கி நான் தான் கருப்புசாமி வாசல்ல நான் 18ஆம் படி கருப்பனா ஒரு நிலைய வாங்க போறேன் அப்படின்னு அந்த குற்றாலத்திலே மேலக்கோட்டை வாசல்ல கிழக்கு முகமாக எங்க ஐயா 5 புலி கருப்புசாமி அங்க 18ஆம் படி கருப்புசாமியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அங்கு ஒரு நிலைய வாங்கி அந்த தலம் தன்னை விட்டு குற்றாலநாதரிடம் அந்த குளர்வா முளையிடத்தில் அவங்க வரும் வாங்கி கொண்டே எங்க பாவம் என்று 5 போலி கருப்பசாமி அவர் எங்க வாராரானா தன்னை கடந்து காசி மேசாபுரம் தன்னை விட்டு சில்வ விளக்கு விட்டு பாடர் பாதை கூடி அந்த தீப்பாச்சி அம்மாளையும் கண்டு மெல்ல சேர்வை செய்து மேற்கு முகமாக செங்கோட்டை பாதை கூடி அந்த வம்பளந்தாமுக்கை விட்டு செங்கோட்டையில வம்பளந்தாமுக்கு இருக்கு பத்தியா, வம்பளந்தாமுக்கு அங்கன வந்தா வம்பு பேசுவாங்களாம், அதுக்கு பேர் தான் வம்பளந்தாமுக்கு. அந்த வம்பளந்தாமுக்கை விட்டு மேற்கு முகமாக தாலுகா கச்சேரி தன்னை விட்டு எங்க நாம போவோம் என்று 5 போலி கருப்பசாமி ஆளடிமை பிடிப்பதற்கு எங்க வாராரானா அந்த தலம் தன்னை வென்று வடமுகமா தான் திரும்பி அந்த செங்கோட்டை நகரத்திலே பள்ளி வாசல் தன்னை கடந்து வடக்கு முகமாக எங்க வாராரானா முக்கு நல்ல ரயில்வே கேட்டான் விஸ்வநாதபுரம் கடந்து கலாங்கரை தன்னை விட்டு எங்க வாராரானா அந்த முத்துமாரி அம்மாளையும் அந்த தம்புராட்டி அம்மாளையும் இவர் கண்டு மெல்ல சேர்வை செய்து 5 போலி கருப்பசுவாமி அங்கிருந்து பயணமாகி தேன்பொத்தை பாதை கூடி படை வீட்டுக்கெல்லாம் அதிபதியாக அமர்ந்திருக்கிறார் தேமத்தையில படவேட்டா. அந்த படவேட்டம்மாளை கும்பிட்டு வணங்கி வரங்கள் பெற்று தேன்பொத்தை நகரை கடந்து அந்த மீனாட்சிபுரத்தை விட்டு 5 போலி கருப்பசுவாமி எங்க நாம போவோம் என்று அங்கிருந்து பயணமாகி பைம்பொழிமா ஊருக்குள்ள அங்க யாரு இருக்கா, அறவளர்த்த நாயகி நகரீஸ்வரமுடையார் இருக்காங்க. கிழக்க கீழே கோயில்ல சிவன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த பெரிய கோயிலை சுத்தி வந்து சிவனிடத்திலேயே நகரீஸ்வரமுடையார் அரவளர்த்த நாயிட்ட கண்டு வணங்கி அந்த தாயிட்டையும் தந்தையிட்டையும் அங்கு ஒரு நிலைய வாங்கி அவர்களையும் அடிமை கொண்டு நல்ல மேற்கு நல்ல முகமாக கிராமோ வழியாக
சுந்தரட்ச பெருமாளையும் சற்று மெல்ல தான் வணங்கி மாறாரே வடமுகமா வடக்கணிக்கு வந்துதான் மேக்கணிக்கு திரும்பணும். அப்படி மேக்கணிக்கு திரும்பி வரக்கூடிய நேரம் அங்கன இருக்காருல குருவிகுளம் கருப்பசாமி. ஆமா, குளத்துக்கு பக்கத்துல குளத்து அருகாமையில அந்த குளத்து அருகாமையில அமர்ந்திருக்கும் குருவிகுளம் கருப்பசாமியவும் அந்த திருமலை காளியம்மாளையும் என் நாகம்மாளையும் ஆரிய முத்துப்பட்டனையும் கண்டு வணங்கி நான் 5 மணி கருப்பசாமியாக போறேன் என்று அந்த பைமொழியமா ஊரை விட்டேன். பவுண்டத்தூடு பாதை கூடி 5 பூலி கருப்பசாமி மேற்கு முகமாக இந்த 5 பூலி தன்னாதியில துர்க்கை அம்மாள தான் வணங்கி சாலை தன்னாதியில இந்த 5 பூலி சாலையில காலம் சென்ற எங்க அப்பா முருகையா தேவர் மேல நான் தான் 5 புலி கருப்பசாமி அப்படின்னு அவர் மனசுக்கு அன்னைக்கு பிடிச்சது எங்க அப்பா எங்க சித்தப்பா முருகையா தேவர் தான். எங்க முருகையா தேவர் மேலதானே எங்க 5 பூலி கருப்பசாமி அருளாகி ஆடுவாரா. எனக்கு வருஷத்துல ஒரு தடவை பங்குனி மாத்தையில தலை வெள்ளி காலு நாட்டி நோம்பதும் போட வேணும். 2ஆம் கிழமை தன்னாதியிலே எனக்கு வெள்ளி கிழமையில நான் வேட்டைக்குத்தான் போக வேணும். கூட்டு உணவு எனக்கு வேணும் என்று எங்க ஐயா 5 புலி கருப்பசாமி எங்க சித்தப்பா முருகையா தேவர் மேல அருளாகி அருள்வாக்கு சொல்லி அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் காலம் சென்ற எனது அருமை சித்தப்பா முருகையா தேவர் ஆடி பாடி அருள்வாக்கு சொல்லி போங்குரி சொல்லி அவர் காலம் சென்றதற்கு பின்னால எங்க அம்மா லட்சுமி அம்மாள் மேல அருளாகி அவ அருள்வாக்கோட என் அருமை குழந்தை பிள்ளை இருக்கிறாரே முரு குமார் அவர்கள் என் குமார் மேல வருவாரா. 5 பூலி கருப்பசாமி ஆடுவாராம் பாடுவாரா ஆதாளி போடுவாரியா வேலை நல்ல வேலை ஐயா நீ விளையாட இது நேரம் இந்த 5 பூலி தன்னாதியில கிழக்கு முகமாக 5 பூலி கருப்பு நன்றோம் அழகாக பீடம் போட்டு எங்க அப்பா முருகையா தேவருக்கு அவர் வலது கண்ணு பார்வையில பாத்தீங்களா, அவர் வலது கண்ணு பார்வையில எங்க அப்பா வைக்கணும்னு சொல்லி எங்க அம்மா லட்சுமி அம்மா எங்க அப்பா மேல 6 உயிர் கொண்டு அவ என்னைக்கு இந்த கருப்பசாமி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கருப்பனை போலவே எங்க சித்தப்பாவும் சிலை வகுந்து அந்த கருப்பசாமியுடைய வலதுகண் பார்வையிலே வைத்து வருஷத்துல ஒரு தடவை அம்மாளான லட்சுமி அம்மா எல்லோரும் ஒன்று கூடி வருஷத்துல ஒரு தடவை முரசோட மேளதாள முழக்கத்தோட மணிமகுடம் தன்னோடு மாங்கா தப்போட வாங்குழல் தன்னோடு வரிசையோட கொடை கொடுத்த மக்கள் எல்லாம் 5 புலி கருப்பசாமி பட்டினல்லோ பெருக வைப்பார் எம்ம பெருக வைப்பார் பாலாக மக்களை பொங்க வைப்பார் ஆமா பெருக வைப்பார். வாக்கு வரங்கள் பெற்று இந்த பைம்புளையிலே 5 புலையிலே அப்பா முருகையா தேவரி அம்மா லட்சுமி அம்மாளை அடிமை கொண்டு ஆடும் குல கோமரமாக என் குமாரையும் எடுத்துக்கொண்டு வாழையடி வாழையாக உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் வளர்த்து அவர் கேட்டபடி கொடை கொடுத்து வந்த எங்க அம்மா லட்சுமி அம்மாளும் இந்த சுத்து வட்டாரத்து மக்களை எல்லாம் வாழையடி வாழையாக இந்த ஒளி கருப்பசாமி வாழ வைத்து வரம் கொடுப்பார். ஆலேலோ கும்மி ஆலேலோ கும்மி ஆலேலோ கும்மி ஆலேலோ கும்மி ஆலேலோ ஆலேலோ கும்மி ஆலேலோ கும்மி ஆலேலோ கும்மி ஆலேலோ
சிறு பொட்டலிலே 2 வாழைய பெண்கள் கும்மி பாட 2 வாழைய பெண்களும் கும்மி பாட தட்டு மாறிக்கிற பேச்சிய மாளுக்கு தங்கச்சார பழி கொத்தோட தானே தான தானினோ தன்னானே வேப்ப மரத்தைய தூருங்கம்மா 2 வெத்தில கெட்ட பாரத்துங்கம்மா 2 வெத்தில கெட்டை பாரத்துங்கம்மா விளையாடி வருவாளா நாகம்மாளுக்கும் வேடிக்கை கும்மையாடிங்களம்மா அவ வடக்கருந்தமே வாராளா குதிரை வாரத பாருங்கம்மா குருதை கொதித்து வாரத பாருங்கம்மா குருதை கொதித்து வாரதை பாருங்கம்மா குருதை மேல வர கருப்ப சுவாமிக்கு கொல்லாமின்னுத பாருங்கம்மா கருப்ப சுவாமி மேக்கருந்துமே வாராரே சிங்கம் வாரத பாருங்கம்மா சிங்க சினந்து வாரத பாருங்கம்மா சிங்க சினந்து வாரத பாருங்கம்மா சிங்க மேல வர துர்க்கையா மாளுக்கு சிமிக்கு அழக பாருங்கம்மா அவ வடக்கருந்துமே வாராளா தன்னை தானே தானா தானே தன்னோ தானே தானே தன்னோ தானே தந்தானே தானே தானோ தானே தன்னோ தானே மங்கள வாழிகவே வாழிகவே பாடுவதற்கு வாழி பாடுவதற்கு பால சரசுகதியே என் அம்பிகையே வரந்தருவா கைலாசம் தன்னில் வாழும் கடவுளுமே வாழ்க வாழ்க அந்த கடவுள் தேவி வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க வாழ்க இந்திரன் அமராவதி வாழ்க வாழ்க சந்திரர் சூரியரும் வாழ்க வாழ்க தேவர் மூவரெல்லாம் வாழ்க வாழ்க அமரரும் வாழ்க வாழ்க அஷ்டபாலர்களும் வாழ்க வாழ்க யானை முகத்தும்பி தும்பி கணபதி வாழ்க என் கணபதி வாழ்க ஆரே முகத்தோட என்றென்றைக்கும் வேலவன் வாழ்க
இந்த பூலோகம் தன்னில் வாழும் மானிட கோல தெய்வம் அல்ல மங்களம்மா வாழ்க வாழ்க ஆயவான கருப்பசுவாமி நாகம்மா ஐஸ்வர்யா பேச்சி அம்மாள் பிரம்மசக்தி என் தாயான துர்க்கை அம்மா இந்த தெய்வத்தேரு கூட்டமல்ல திருப்தியாக வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் மாலை கட்டி கொடுத்தவர்கள் ஏங்கோபலம் உடைத்தவர்கள் அதற்கு வரிப்பணங்கள் கொடுத்தவர்கள் இந்த பந்தல் அதை போட்டவர்கள் பந்தக்காரர் வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த தர்மராஜ் ஒலிபெருக்கி வாழ்க வாழ்க நாதஸ்வர கலைஞரெல்லாம் நலமுடனே வாழ்க வாழ்க ஆடிய குமாரங்கள் அனைவருமே வாழ்க வாழ்க இந்த பந்தலில பார்க்க வந்த பல சனங்கள் எல்லாம் வாழ்க வாழ்க குடை கொடுத்த சீமாட்டி லட்சுமி அம்மா கோமரம்மா வாழ்க வாழ்க வாழே வேணும் வாழ வேணும் 100 கோடி 100 கோடி அந்த மலை முருகனோட வேலையா முருகையா சாமியாரு சுவையா தான் சமைத்த ஐயா தவசு பிள்ளை வாழ்க வாழ்க நமக்கு காப்பி கொடுத்தவர் வாழ்க வாழ்க கரண்டி நோட்டு கொடுத்தவர் வாழ்க வாழ்க மாலை அது போட்டவர்கள் எல்லோரும் வாழ்க வாழ்க என் குருவும் வாழ்க வாழ்க வாழே வேணும் வாழ வேணும் 100 கோடி 100 கோடி அந்த மலை முருகனோட என் முருகனோட ஐயா வேலையா கந்தையா சாமி ஆடினவர் சிலர் பாடினவர் கதை பார்க்க வந்தவர் வாழ வேணும் கதை கேட்க வந்தவர் வாழ வேணும் எல்லோருமே வாழ வேணும் ஐயா என் குருவும் வாழ வேணும் என் அப்பன் மலை முருகே சன்னதி போய் இங்கே பாடினவர்கள் வாழ வேணும் ஐயா பக்க புலவர்கள் வாழ வேணும் என்னோட பக்க புலவர்கள் வாழ வேணும் என்னோட கூடி சேர்ந்த கூட்டு புலமைகள் வாழ வேணும் அந்த மலை முருகே சன்னதி போல் ஏறி மயில் ஏறி விளையாடும் மோகம் ஒன்று விளையாடும் மோகம் ஒன்று ஈசனோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று முருகா ஆடும் மோகம் ஒன்று ஏ கோரும் அடியார்கள் குறை தீர்த்த மோகம் ஒன்று முருகா தீர்த்த மோகம் ஒன்று கொண்டோரைய வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று வினைகள் தீர்த்த மோகம் ஒன்று
சூரரை வதைத்த முக ஒன்று வதைத்த முக ஒன்று வள்ளியம்மனம் புணர வந்த முகம் ஒன்று வதைத்த முகம் ஒன்று யாரும் முகமான பொருள் நீயருள வேணும் முருகா நீயருள வேணும் ஆதி அருணாசலத்திலே அமர்ந்த எம்பெருமாளே